வந்து நீங்கள் அந்த கேக்லேருந்து போடுங்க. அந்த கேக்லேருந்தே போங்க, கேக்லேருந்தே போங்க. அப்படியே கேக் நான் உள்ளே வரும்போது இந்த கேக் வேறு யாராவது வாங்கிக்கணும். ஓகே, அப்படியே காமிங்க ப்ரோ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து அதான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. காதல்னா இந்த மாதிரிலாம் திடீர்னு சர்ப்ரைஸ்லாம் பண்ணுவோமே, அதனால தான் என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக இவ்வளோ பிரமாண்டமான ஒரு சர்ப்ரைஸ் வந்து என் ஃபியான்சிக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் எல்லோரும் என் கூட கனெக்ட்லேயே இருங்க. ஸோ இப்போ அவள் கண்டிப்பாக அவன் மொபைல் யூஸ் பண்ணல, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஆன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே ஸ்ருதி. உன்னோட லைஃப்லேயே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் மீன் நான் ஏதோ பெட்டராக பயங்கரமாக பிளான் பண்ணி நல்ல ஒரு சர்ப்ரைஸ் நான் கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். லவ் யூ ஸோ மச். விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. நான் போய் ஒழிஞ்சிக்க போகிறேன் பிரதர். நீங்கள் எல்லோரும் ஒழிஞ்சு நிற்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் அப்படியே காமிச்சுன்னு இருங்க. ஏதாவது பேசுறீங்களா? ஸ்ருதியை பற்றி ஏதாவது பேசுங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஸ்ருதியை பற்றி என்ன பேசுறது? ஒன்றும் இல்லை இல்லை நீ வந்து ஒரு வீடு போயிருங்க. நான் எடுக்கிட்டா யா லைவ் நீ அப்படி போய் திரும்ப அப்பதான் கிஃப்ட் பாக்ஸ் தெரியும். இல்ல இப்படி இப்படி வாங்க ப்ரோ. இப்படி அதான் நீங்க இப்படி வாங்க. இப்படி 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 வாங்க. என்ன நடந்திருக்கு அப்படியே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரியோ வந்து பயங்கர சர்ப்ரைஸு, எல்லாம் ஒளிஞ்சிருந்து வெயிட் பண்ணிருக்கோம். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள்லாம் மேலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கூட்டி நின்றுட்டு ரியோ பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ ஈவன் நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சீக்கிரத்தில் வந்து அந்த தொட்டியில் வந்து நடக்க போகிற விஷயங்கள்லாம் நீங்கள் பிரம்மாண்டமாக பார்க்க போகிறீங்க. ஸோ we are all waiting. ஸோ வந்து ரெண்டு பேரும் வந்து பொதுமக்கள்லாம் பயங்கர யோசனையாக இருக்குது. கடைக்குள்ளே போயிட்டாங்க. சர்ப்ரைஸ் நாங்கள் வச்சு அவங்க எங்களுக்கு ஒரு புது சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க ரியோட ஃபியான்ஸே. ஸோ we are all waiting. இன்னும் வந்து இவ்வளோ தான் இருக்குது டைமு. ஸோ 1 2 let's start the counting. Just wait. அங்கே இருக்காங்க.
கட்டி போட்டா ஒரு தீ பேச்சுலராக எங்கள் 2 பேரோட லாஸ்ட் பர்த்டே, அதாவது எங்களோட லாஸ்ட் பர்த்டே ஆஸ் பேச்சுலர். ஸோ விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே ஸ்ருதி. அவ்வளோதான் கேக் கேக்க கொன்னுட்டேன். இன்னும் 2 பாப்பா இருக்கு பாருங்க. உள்ள நாட்டு பக்காவா செஞ்சு முடிச்சிட்டோம். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஓ, என்ன பிஸ்னஸ்? தேங்க்யூ ஸோ மச். நீ பேச லைவ் இதுல ஓகே ஷூட்டிங்ன்றதுனால எனக்கு ஃபுல் டே அவன் இருக்க மாட்டான்னு நினச்சேன் கூட. பட் இதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. அப்படியே இருந்தாலும் ஏதாவது நேற்று நைட்டை வேற கேக் வெட்டியாச்சு, அவ்வளோதான் நினச்சேன். எனக்கு ஒரே ஃபீலிங் ஆயிடுச்சு. அதேவே திரும்ப ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. காலையிலேருந்து ஷூட்டிங் சொல்லி நைட்டு தான் வந்துச்சா. நேற்று நைட்டே கேக்லாம் வெட்டியாச்சு. சிங்கர்ஸ்ன்னு யாரா போட்டோ எடுக்க எவனா போட்டோ எடுங்க. இப்போ எல்லாம் செல்லு
வெறும் மானம். வாழ்க்கையிலேயே முறையா ஒரு சர்ப்ரைஸை உருப்படியா பிளான் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். எல்லா சர்ப்ரைஸும் எனக்கு லைட்டா தெரிஞ்சிடும். ஆனா இது நிஜமாவே சுத்தமாவே தெரியல. பிகாஸ் இட் இஸ் பிளான் பை ரியோ. நடுவுல ஒரே இடத்துல மட்டும் ஏதோ ஒரு ஹிண்ட் வந்துச்சு எனக்கு. கேவலமா கண்டுபிடிச்சிருந்தா அசிங்கமா கேட்டிருப்பேன். ஏன்னா இவரோட வைஃப் ஒன்றாங்க, டக்ளஸ் வைஃப். ஹாப்பி பர்த்டே சொன்னாங்க. சொல்லிட்டுல ரியோ சாரி சொல்லிருக்கேன். நான் எதுக்கு அப்படின்னா இல்ல என்னால அங்க இருக்க முடியல, சாரி சொல்லிருக்கேன். இல்ல நீங்க இங்க இருக்கணுமா, எதுக்கு சரி சொல்லிடுறேன் சொல்லிட்டு வச்சுட்டு அப்புறம் அம்மா கேட்டேன் எதுக்கு அவங்க சாரி சொல்றாங்க. அப்புறம் அவங்க லூஸா இல்ல சாரி சொல்லுங்க. ஏன் உனக்கு சொல்ற அவங்ககிட்டே சொல்ல சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த டீம். இந்த பர்த்டே சர்ப்ரைஸை வந்து அழகாக பிளான் பண்ணி கொடுத்த ட்ரீம் என்டர்டைன்மெண்ட்க்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிரிட்டோ, உன் வாழ்க்கையிலேயே முறையாக ஒரு ஈவெண்ட் வந்து பயங்கர, அதாவது கொஞ்சம் கூட லீக் ஆகாமல் கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இவர் தான் அந்த ட்ரீம் என்டர்டைன்மெண்ட் ஓனர். அண்ட் இது என்ன சந்துரு பிரதர், இந்த டெக்கரேஷன் இது ஃபுல்லாகவே அவர் தான் பண்ணிக்கிறார். அவருக்கு தேங்க்ஸ். அண்ட் கிராண்ட் மால் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்து இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் வந்து கரெக்டாக நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம்னா அதுக்கு கிராண்ட் மால் ஒரு காரணம். அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் கேசில் த பேக்ஸ் அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் இது எல்லாத்தையும் விட இவ்வளோ நேரம் என்னை மட்டும் ரசிச்சு எனக்கு மட்டும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றிக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. ஆஸ் அ ஃபேன்ஸ், என்னோட ஃபேன்ஸ் எல்லாருமே, அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ரஞ்சித். ஸோ இவர் தான் வீடியோ ஃபுல்லாக கவரேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சர்ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய டீமாக சேர்ந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு SDS சாண்டி டான்ஸ் ஸ்டுடியோ. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட கொரியோகிராஃபர் குல்லு, உங்களுக்கு ரொம்ப நன்றி பிரதர். இவ்வளோ பயங்கரமாக நீங்கள் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் ஃபேன்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கெல்லாம் நான் இன்னும் தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. இப்போ இந்த பர்த்டே, அவளோட பர்த்டேல நான் அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டு ஒன் அண்ட் ஆல். லவ் யூ ஆல். தேங்க்யூ. அதனால என்ன ட்ரீம் கலக்கிறோம்.